ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கொத்தமல்லி சாப்பாடு ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சுவையான ரெசிபி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனாவது போட்டு விடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் மற்றவங்களுக்கும் போய் ஷேர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் ஒரு கத்து கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். நல்லா இது 2 கை அளவுக்கு இருக்கும். ஒரு பஞ்சாக எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரு 2 சோளா புளி வச்சுக்கோங்க. தாளிப்புக்காக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பட்டை, சின்னதாக ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, வரமிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இது தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் கூடவே ஒரு 5-6 முந்திரியை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஒன்றாவே போட்டுட்டு நம்ம அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் நம்ம தாளிப்புக்காக கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். கடலைப்பருப்பு சேர்த்தனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் இதை கலர் மாறுற வரைக்கும் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்தனதுக்கு அப்புறமாவை நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாங்க. அதாவது பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கெல்லாம் நம்ம அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ பிரிஞ்சி இலை, மசாலா எல்லாமே சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக ஒரு 2-3 வரமிளகாயை உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து அதையும் தாளிதமோட சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வரட்டும். இது மாறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தும் போது அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி விடுங்க. அப்போ தான் வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரும். இப்போ வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துனதுக்கு உடனே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். இது போல் உப்பு போட்டு நம்ம வதக்கும் போது வெங்காயம் டக்குன்னு கலர் மாறிட்டு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணியை ஊற்றி அதையும் அலசிட்டு இதிலே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொத்தமல்லி நல்லா நமக்கு வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அதாவது நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொத்தமல்லி எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, நான் கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேங்க. தண்ணி விட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டு நமக்கு ஃபுல்லாக எண்ணெய் தெளிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஃபுல்லாகவே எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துடுச்சு, தண்ணியும் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த பதம் கரெக்டான பதமாக இருக்கும். இதை இப்போது ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறமா நம்ம சூடாக சாப்பாடு வடித்து வச்சுருந்தோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பாடு சூடாக இருக்கிறதுனால கொஞ்சமாக அப்படியே கரண்டியில் அள்ளி போட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கிறேன். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இது போல் மென்மையாக கிளறி கொடுத்துக்கலாம். சாப்பாடு உடையாமல் கிளறிக்கலாம். இப்போது கடைசியாக கிளறினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச நடக்கல்லையும் கூடவே முந்திரியும் சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மர் சீசனுக்கு நீங்கள் கொத்தமல்லி அப்பப்போ சேர்த்து இது போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கொத்தமல்லி குளிர்ச்சிங்கிறதுனால நம்மளோட உடல் சூட்டையும் கொஞ்சம் தணிக்கும். இப்போது நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு நீங்களும் இது போல் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு தெரிவிங்க. நம்மளோட சேனலில் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.